ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தாசதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நாங்கள் அறிவித்து இந்த நாளில் அதுக்கு முடிவாய் அன்று நாங்கள் சபையாய் இந்த பண்டிகையை ஆசரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் சிறு பிள்ளைகளுடைய நடனம், அவருடைய வேத வாசிப்பு, அவருடைய பாடல்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருடைய ஜெபம், வேத வாசிப்பு, பாடல்கள் எல்லாவற்றையும் அன்று நாங்கள் காணப்போகிறோம். என் தேவன் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருந்து இந்த பண்டிகையை ஆசரிக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. உடைய கிருபை, உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. வரவேற்புரை அளிக்க சாந்தி சிஸ்டரை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்கும் சபை மக்களுக்கும் குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கும் பிலிப் குளோபல் மினிஸ்ட்ரியின் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ எல்லோருக்கும் மாபெரும் மகிழ்ச்சி. அன்பு மனம் மலர்ந்திட, அகிலத்தில் பாவம் மறைந்திட, உதித்த இளம் விடியலே, கருணையின் சிகரமாய் கடவுளாய் பிறந்தவரே, மார்கழி பணியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, துன்பங்கள் களைந்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்தவரே, தங்கத் தாரகை பெற்றெடுத்த தவள் புதல்வரே, பெத்லகேம் சூரியனே, அன்பை மட்டும் விதைத்து சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகிறீர். இப்பொழுது சைலண்ட் நைட்காக சபையோரை அழைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கல்ல. நெக்ஸ்ட், நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சங்கீதம் 30:11. இப்போ வெல்கம் டான்ஸ்க்காக பிரீத்தியை அழைக்கிறோம்.
பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். இப்பொழுது அழகான பாடல் பாடுவதற்காக நம் ஜோஃபினா அண்ட் அனன்யாவை மேடைக்கு அழைக்கிறோம். I am a little star hanging on a tree. See the little children dance around me. Cha la la, cha la la, cha la la, la la la, cha la la, cha la la, cha la la, la la la. I am a candy stick hanging on a tree. See the little children dance around me. Cha la la, cha la la, cha la la, la la la. Tra-la-la, 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 la-la-la. I am a pretty angel hanging on a tree. See the little children dance around me. Tra-la-la, 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 la-la-la. Tra-la-la, 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 la-la-la. I am a bright light hanging on a tree. See the little children dance around me.
அழகாக பாட்டு பாடிட்டீங்க. நெக்ஸ்ட், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஏசாயா 26:4. வசனத்தை ஒப்புவிப்பதற்காக நமது செல்ல பிள்ளை ஜெசிகாவை அழைக்கிறோம். தும்மா குறைய ஆலோசனை நடவாமலும், பாவியோடைய வழிகள் நில்லாமலும், பரியாஸ்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய தெய்வத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தனமனக்கு மனுஷன் பார்க்கிறான். ஒன்னிக்கா நடப்பட்டு தன் காலத்தை தன் கடியை தந்து எலிவுதா மாத்தி போல் இருப்பான். செய்தெல்லாம் வாய்க்கும். தும்மாக்குறோ அப்படி இல்லாமல் காத்து படிக்கும் பதறி போல் இருப்பான். கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 33:22. அழகான நடனம் ஆடுவதற்காக நமது குட்டீஸை மேடைக்கு அழைக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர் இருதயம் மகிழ்வதாக. எசேக்கியேல் 36:11. இப்பொழுது ஒரு பாடல் பாடுவதற்காக யூத் பாய்ஸை மேடைக்கு அழைக்கிறோம்.
ரொம்ப இனிமையான ஒரு பாடல் கேட்டோம். அடுத்தது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்பொழுது வசனம் ஒப்புவிக்க ஜஷ்வந்த் குட்டியை மேடைக்கு அழைக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிக்ஷித்தார். ஆதியாகமம் 1:1. ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்கிறேன். ஓசியா 14:5. இப்பொழுது வெள்ளிப்பனி நடனம் ஆடுவதற்காக நமது குட்டி கேர்ள்ஸ் இப்போ மேடைக்கு வராங்க. வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. இம்மெல்லம் மகிழட்டும், இம்முள்ளம் மகிழட்டும், விண்ணும் மண்ணும் ஒன்றாய் சேரட்டும். இம்மெல்லம் மகிழட்டும், இம்முள்ளம் மகிழட்டும், விண்ணும் மண்ணும் ஒன்றாய் சேரட்டும். வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. பொன்னும் கோலும் எங்கே, அது காணிக்கையா இங்கே, சின்ன பாலன் முன்னே வைப்போமே, வண்ண பாலம் போற்றி நிற்போமே. தூபவர்க்கம் எங்கே, தூயொழுக்கா இங்கே, மாணவர்க்கு நம்மை ஈவோமே, இயேசுவுக்கு சீடராவோமே. பூத்திருக்கும் நீலி புஷ்பம் வாசம் வீசட்டும், காத்திருக்கும் கண்களுக்குள் நேசம் வீசட்டும், பார்த்திருக்கும் கிண்ணறங்கள் பாமுடங்கட்டும், இயேசு மகிழட்டும். வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. கோட்டையொன்றும் இல்லை, புத்தகங்கள் இல்லை, தாழ்மை என்னும் தத்துவம் இது, வானதேவன் சித்தமும் இது. மாடம் ஒன்றும் இல்லை, வஞ்சம் ஒன்றும் இல்லை, புல்லரிக்குள் தேவனின் பிள்ளை, இது புன்னகைக்கும் பாலனோ வெள்ளை. வாழ்க்கை ஒன்று மாம்சமாக தோற்று கொண்டதோ, வாழ்க்கை இன்று தூய்மையாக மாற்று கண்டதோ, வானகத்தின் வாசலை தான் கண்கள் கண்டதோ, மனுவேல் இவர்தானோ. வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அடுத்தது, எக்கால தொனியோட அவரை துதியுங்கள். இப்பொழுது ஒரு பாடல் பாட ஜானை மேடைக்கு அழைக்கிறோம். கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழ நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே,
ஒப்புவிக்க ஆஷிகாவை அழைக்கிறோம். கத்தரன் வைப்பதாயிருக்கிற நான் தாழ்ச்சேன் அடையன். சங்கீத 23:1 அறிந்திருக்கிறார். இப்பொழுது நடனம் ஆடுவதற்காக தன்ஷிகா, ஷர்ஷிதா, ஜெஃபியாவை மேடைக்கு அழைக்கிறோம். Bird machine. Check. Check. ரொம்ப அழகா டான்ஸ் ஆடினீங்க. அடுத்தது கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமை வெற்றி சிறந்தவர். பாடல் பாட சபையில் உள்ள பெண்களை அழைக்கிறோம். பிறந்து வந்தார் அவர் பெயர் இம்மானுவேல். எனக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல், ஓ
உன்னை எரிக்கும்படி பண்ணு. உன் தகப்பனாகிய யெகோவா சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இப்பொழுது வசனம் ஒப்புவிக்க ஜானை மேடைக்கு அழைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒற்றாரே, உன்னை காக்கிறவர் உறங்கோ. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோடை போலவும் இருப்பாய். இப்பொழுது பாடல் பாடுவதற்காக சபையில் உள்ள ஆண்களை அழைக்கிறோம். ரொம்ப அருமையாக பாடல் பாடினீங்க. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இப்பொழுது வசனம் ஒப்புவிக்க அனன்யாவை அழைக்கிறோம். தாவீதின் சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேங்க்யூ. ரொம்ப அருமையாக வசனம் சொன்னீங்க. உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இப்பொழுது ஒரு பாடல் பாடுவதற்காக எலிசபெத் அண்ட் பிரீத்தியை மேடைக்கு அழைக்கிறோம். மகளி மாத காற்று
அடுத்தது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது வசனம் ஒப்புவிக்க ஹெப்சிபாவை அழைக்கிறோம். கர்த்தரை நேத்தான சோதரப்பேன். ரொம்ப அழகா வசனம் சொன்னீங்க. அடுத்தது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். இப்பொழுது ஒரு பாடல் பாட யூத் கேர்ள்ஸை அழைக்கிறோம். Jesus, what a friend having a Jesus, all our sins griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. We often forfeit. Oh, what needless pain we bear, all because we do not carry everything to God in prayer. Trials and temptations, is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrow share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. இப்பொழுது ஒரு வசனம் ஒப்புவிப்பதற்காக எலிசபெத்தை அழைக்கிறோம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விரித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிப்பார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமீன். அடுத்தது திருப்பியும் வசனம் சொல்வதற்காக பிரீத்தியை மேடைக்கு அழைக்கிறோம். சங்கீதம் 126. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். கர்த்தாவே தெற்கத்தி வல்லங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போனாலும் தான் அறுத்த அரிகளை நினைத்து கம்பீரத்தோடே திரும்புவான். தேங்க்யூ. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்பொழுது ஒரு பாடல் பாடுறதுக்காக சஷிதா ஜெஃபியாவை மேடைக்கு அழைக்கிறோம். wish
அருமையாக பாடல் பாடினீங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இப்பொழுது ஒரு நடனம் ஆடுவதற்காக ஜானை மேடைக்கு அழைக்கிறோம். தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். ரொம்ப ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க ஜான். உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்பொழுது வசனம் ஒப்புவிக்க ஜோஃபினாவை அழைக்கிறோம்.
உன்னதமானவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளவோடு நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீ அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தம் சிறுகளாய் உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழே அடைக்கலம் கூறுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசும் கேடகமாகும். இரவில் உண்டாடும் பயங்கரக்கும் பரவிக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொலை நோய்க்கும் மதியான பலா சங்காருக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் நீ விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களை மறுபடி துன்மார்க்கும் வரும் பலனை காண்பாய். ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் களி இடாதபடிற்கு அவர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் மிரியின் பாம்பிலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இப்பொழுது கவிதை வாசிப்பதற்காக ஜோஷ்வானாவை மேடைக்கு அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு ரட்சகா, நீர் பிறந்த நாளாம் என்று என் இன்முகம் காணவோ வந்தீர். சேற்றில் உதித்த மலராய் வீழ்ந்த மனுக்குலத்தின் நடுவிலே உம்மை கண்டேன். சேற்றில் வாழ்ந்த என்னையும் மாற்றிடவோ என் பாவ சேற்றை கழுவ என் மலராய் நீரும் வாடி உதிர்ந்தீர். என் சாரேன் ரோஜாவே, என்னை இவ்வளவாய் நேசித்தீரோ. உதிர்ந்த மலர் மரமாய் ஆளக் கண்டேன். நான் அதனில் கொடியாய் படர்ந்திடவோ. சிருஷ்டிகளின் தெய்வமே நீர், மேனி சிதைக்க கண்டேன். அது என்மேல் உள்ள அன்பை காட்டும் ஐங்காயங்களோ. சிங்காசனமும் மாளிகையும் உமக்கு இருக்க மாட்டுத் தொழுவம் ஏன்? ஏழையான என்னையும் சந்திக்கவா? துதிகளும் பாட மந்த இடையர்களும் சூழ நீர் பிறக்க இன்னலில் தவித்த என்னிடம் இன்னும் உன்னை விடுவேனோ என்று சொல்ல உதித்தீரோ. நீர் பிறந்த நாளாம் என்று கிறிஸ்மஸ் எனில் அனுதினமும் என்னில் பிறப்பதால் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிறிஸ்மஸே. என் கர்த்தரின் நிழலில் உன்னை மறக்கிறேன். இப்பொழுது பாடல் பாடுவதற்காக சபையில் உள்ள அனைவரையும் அழைக்கிறோம். Hosanna, Hosanna.
ரொம்ப அருமையாக பாடல் பார்த்தோம். அடுத்தது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இப்பொழுது ராஜஸ்தானி நடனம் ஆட குழந்தைகளை அழைப்போம். பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இப்பொழுது படுகா நடனம் ஆட நம் பெண்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அருமையாக இருந்துச்சு நடனம். ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. இப்பொழுது தேங்க்ஸ் கிவிங்காக விவேக் அவர்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ வந்து நன்றி சொல்லக்கூடிய நேரம். எல்லாருமே ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிங்க. குட்டீஸ் எல்லாம் வசனம் சொன்னதாக இருக்கட்டும், இவங்க பாட்டு பாடினது, டான்ஸ் ஆடினது, அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணாங்க. யூத்து பாட்டு நல்லா பாடினாங்க. அப்புறம் இப்போ கடைசியாக சிவகாமி அம்மா வந்து ஆடின டான்ஸ் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துகிறதா இருந்துச்சு. அதாவது என்னென்னா, ஒரு செலிப்ரேஷன் மோடில் நம்மளை வச்சுக்கிறதுக்கு வயசோ ஆரோக்கியமோ எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிறத அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் முக்கியமாக இந்த ஜென்ஸ் வந்து தாவீதினுடைய சாங்கு சூப்பராக பண்ணாங்க, சிறப்பாக இருந்தது. அப்புறம் சுட்டீஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும்போது இடையில சின்ன சின்ன இன்ட்ரப்ஷன்லாம் வந்துச்சு. அதையும் மீறி நல்லா பாடினாங்க, நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அதை 2வது டைம் போடும்போது கூட நம்ம எல்லாருமே உற்சாகமாக பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் ஆடும்போது எப்படி இப்போ பார்க்குறோமோ அதே மாதிரி ஆடிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, இவங்க இவ்வளோ பொறுமையாக இருக்காங்களே, நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதின பாட்டெல்லாம் எதாவது எடுத்து விட்டுடலாமா, பொறுமையாக கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. இந்த பாட்டை கேட்காம யாரும் சாப்பிட போகக்கூடாது அப்படின்னு கூட சொல்ல நினச்சேன். இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப பசியாக இருக்கீங்க எல்லாரும். எல்லாருக்குமே நன்றி. ஓகே, சாப்பாடு ரெடியாக இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.